சேலத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேட்டி அளித்து வருகிறார். அதன் நேரலையை இப்போது பார்ப்போம். இவர்கள் இந்த ரெண்டு ஆட்சியாளர்களும் கவனம் செலுத்தவில்லை, முன்னேற்றத்தின் வளர்ச்சியில். அதில் நான் சொல்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகள், கட்டுமான பணிகள்னு சொல்கிறது மிக முக்கியமானது எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி இங்கே தமிழ்நாட்டில் இந்த அம்மையார் ஒரு 30-40 தரம் சொல்லியிருக்கோம். மின்மிகு மாநிலமாக ஆக்குவேன் 3 மாதத்துக்கு ஒரு தரம் சொல்லுவோம். ஒரு வருஷம் பூரா தமிழ்நாடு இருட்டில் இருக்கும்போது, இரவும் பகலும் இருட்டாக இருக்கும்போது, இரவு இருட்டாக இருக்கும், பகல்லையும் வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்காதுன்னா அறைகளில் எந்த வெளிச்சம் இருக்காது, எந்த செயல் இருக்காது, எந்த தொழிற்சாலையும் நடக்காது, குழந்தைகள்லாம் படிக்க முடியாது. இப்படிலாம் நம்ம அனுபவித்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதற்காக 5 வருஷத்தில் தொடர்ந்து ஒரு மெகாவாட் மின்சாரம் கூட இந்த அம்மையாருடைய ஆட்சியில் உற்பத்தி செய்யலை அப்படின்றது தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தேன். அதில் ஊழலை பற்றி தொடர்ந்து, அந்த துறையில் நடக்கிற ஊழலை பற்றி, அந்த அமைச்சரை பற்றி, அது சம்மந்தப்பட்ட அமைச்சரை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு வந்தேன். அதாவது எலக்ட்ரிசிட்டியை பற்றி மட்டும் இவ்வளோ ஃபைல் வச்சுருக்கிறேன் நான். அவ்வளோ ஃபைல் இருக்குது. இவங்க என்னென்ன ஊழல் செய்தாங்க, என்னென்ன பண்ணணும். அதாவது பொதுவாக ஒரு எதிர்க்கட்சியை பற்றி சொல்லுவார்கள், கிரியேட்டிவ், கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிரிட்டிக்கல், 3வது கன்ஸ்ட்ரக்டிவ், 3 சி சொல்லுவாங்க, 3 Cs எதிர்க்கட்சியை பொறுத்து சொல்லுவாங்க. இதை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சியோட, அதாவது அதிமுகவோட கூட்டணி அமைத்த போதும், கூட்டணியில் இருந்த போதும், திமுகவோடு கூட்டணியில் இருந்த போதும், இப்பொழுது 5 ஆண்டு காலத்திலே இந்த கூட்டணியில் இல்லாத போதும், இந்த 3 Cs இந்த இதை நாங்கள் ஒழுங்காக செய்துட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், எங்களை விட யாரும் அதை ஒழுங்காக செய்யலை.